இன்றைக்கி வந்து லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆதிரையும் திவ்யாவும் 2 பேரும் ரூம்மேட்ஸ், அதாவது ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒரே சீரியலில் நடிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். பட் அப்பார்ட்மெண்ட் மேட்ஸ்ன்னு தெரியாது. அப்பார்ட்மெண்ட் கேமரா பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா திவ்யா சொன்னாங்க, நான் ஒரு யானை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த யானைக்கு பேர் வைக்கும்போது உங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு சபரி சொல்லுவார், எனக்கும் யானை வளர்க்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு என் கோதையே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கோதைன்னா யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு என்னோடய கோதை போதும், ஆனால் எனக்கு யானையை வளர்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ திவ்யாவுக்கு ஆதிரை வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து கிடைச்ச அப்டேட் படி ஆதிரை தான் இன்றைக்கி எவிக்ட் ஆகுறாங்க போல இருக்குது. இது வந்து ஒரு 99% கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக நம்பி கரெக்டாக சொல்ல முடியல. நான் ஈவினிங் மேலே தெரிகிற அப்டேட் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சிங்கிள் எவிக்ஷன் அண்ட் ஆதிரைன்னு நினைக்கிறேன். ஸோ 12 பேர் மிச்ச பேர் இருப்பாங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து 3 பேராக வருவாங்க. மோஸ்ட்லி டைட்டில் வின்னர் ஃபேமிலி லாஸ்ட் டே வரும். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆதிரையோ இல்லைன்னா ஆதிரை வெளியே போகிறதுனால கனியக்காக்கோ பார்வதிக்கோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து வீட்டில் ரொம்ப நேரம் வீட்டில் வந்து 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு இதுனா, பார்வதி வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கங்கும்போது, அவங்களோட பார்வையில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்க நினைக்கும் போது, பயப்படும்போது அம்மா அப்பாவை பார்த்து பயந்து தான் எல்லோரும் ஓடுவாங்க. அவங்க எப்படி அம்மாவை வந்து அதுக்காக 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அந்த ஒன்று லாஜிக் தான் எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. கனியக்காக்கு அவங்க குழந்தைங்க கூட ஸ்டே பண்ணணும்னு ஆசை. எப்படியும் கமருதன் விட்டு கொடுத்துருவாரு, சண்டைக்கு வரமாட்டார். ஸோ இவங்க 2 பேர்த்தில் யாரோடையோ பேரண்ட் தான் தங்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.